அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 31/7/2025 ஆடி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. சப்தமி திதி பின்னிரவு 4:59 வரை, பின்பு வளர்பிறை அஷ்டமி. சித்திரை நட்சத்திரம் இரவு 12:42 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 12:42 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று சுப நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பொது வேலையில் முக்கிய விஷயத்தை பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கால பைரவரை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சூரியன் சஞ்சரிப்பதும், மதியத்திற்கு பிறகு 6இல் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில பொருளாதார உதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் செவ்வாய், 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் வெளிப்படையாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக வீண் செலவுகளை சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களால் ஒரு சில இடையூறுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. எதிலும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 12இல் குரு சுக்கிரன், 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும்.
ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு நல்ல பலனை அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன், 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பின் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்பு ஒன்று தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் சூரியன் புதன், காலை வேளையில் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 10இல் சூரியன் புதன், மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரித்திருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போது கிடைத்து பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி எதிர்ப்புகளை எளிதில் சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவது மட்டுமில்லாமல் பிறரால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் இன்று முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். பெண்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
உங்களுக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன், மதியத்திற்கு பிறகு 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக 8ல் சந்திரன் சஞ்சரிப்பது பல்வேறு நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் பகல் 11:15 சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகளை எளிதில் முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மதியத்திற்கு பிறகு ஏற்படும். பொதுவாக நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். ஒரு சிலருக்கு கடந்த கால நெருக்கடிகள் தற்போது விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன், 7ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் இன்று காலை 11:15 பிறகு சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.